ஹாய் வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் சிந்துவை ஒரு ரூமுக்குள்ளே வச்சு மகா பூட்டிடுறாங்க. ஏன்னா சிவாவுக்கும் சுவாதிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குது. ஆனால் சிவா ஊர்லேயே இல்லாமலேயே மாப்பிள்ளை இல்லாத நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க. ஆனால் சிந்து இதை தடுத்து நிறுத்திடுவாங்கன்னு தான் அவங்கள ரூமுக்குள்ளே வச்சு பூட்டுறாங்க மகா. நிச்சயதார்த்தமும் நடக்குது. நிச்சயதார்த்த பத்திரிக்கையும் வாசிக்கிறாங்க. வாசித்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சும் சிந்துவை அங்கே காணோன்னு பைரவியும் ஆறுமுகமும் பேசிக்கிறாங்க. எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நிச்சயதார்த்தம்லாம் நடந்து முடிஞ்சிட்ட பிறகு சிந்து எங்கே தான் போனான்னு தெரியலையே, நான் போய் பார்த்துட்டு வரேங்க அப்படின்ட்டு பைரவி கொல்லப்புறமாக போகிறாங்க. சிந்து சிந்து சிந்துன்னு கத்துறாங்க தேடிக்கிட்டே போய். அப்புறமா சிந்துவுடைய குரல் உள்ளே இருந்து கேட்டுடுது சிந்துக்கு, பைரவியினுடைய குரல். உடனே சிந்து பைரவி பைரவின்னு கத்துறாங்க. சிந்துவும் வந்து பார்த்தா, சிந்து யார் உன்னை ரூம்குள்ளே வச்சு பூட்டுனாங்க அப்படின்னு பைரவி கேட்க, சிந்து எனக்கு தெரியல பைரவி, மகா அத்தையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மகா அத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல வேலை அவளை ரூமுக்குள்ளே வச்சு பூட்டிட்டேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஐஷு கிட்ட. அம்மா என்ன செஞ்ச அப்படின்னப்போ, ஆமாம் அவள் வந்தாக்கா நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவான்னு நல்லா தெரியும், அதனால தான் அவளை நான் ரூமுக்குள்ளே வச்சு பூட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மகா. அதுக்கப்புறமா அவங்கள திறந்து விடுறாங்க பைரவி சிந்துவை. உடனே சிந்து கேட்குறாங்க அன்னபூர்ணி அத்தைக்கிட்ட, நான் இல்லாமல் ஏன் அத்தை நீங்கள் நிச்சயதார்த்தம் பண்ணீங்க, டாக்டர் இல்லாமல் ஏன் அத்தை நிறுத்துனீங்க, இது மாதிரி செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே அன்னபூர்ணி சொல்கிறாங்க, எல்லாம் என் புள்ள நல்லதுக்காக தான் நான் பண்ணேன், என் புள்ள என் பேச்சை கேட்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே சிந்து சொல்கிறாங்க, டாக்டர் ஒரு காலமும் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டார் அத்தை அப்படின்றாங்க. எனக்கு தெரியும் என் பிள்ளைய பற்றி, நான் எது முடிவெடுத்தாலும் சிவா ஒத்துப்பான், சுவாதிக்கும் சிவாவுக்கும் தான் பொருத்தமாக இருக்கும், அவள் தான் பொருத்தமானவ எல்லா விஷயத்துலேயும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிந்து கவலையாக அழுதுகிட்டு இருக்காங்கங்க. அழுதுகிட்டு இருக்கும்போது அப்புறம் சிவா வேலையை முடிச்சுட்டு வராரு, ஊர்லேருந்து திரும்ப வராரு. சிவா கிட்ட உடனே சொல்கிறாங்க சிந்து, இது மாதிரி டாக்டர் நீ ஊரில் இல்லாதப்போ என்னென்னவோ நடந்துருச்சு, உனக்கும் சுவாதிக்கும் அன்னபூர்ணி அத்தை நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிந்து. உடனே சிவா இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டார், எப்படி என் பேச்சை கேட்காமலேயே பெரியம்மா எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வராரு வீட்டுக்குள்ளே. அப்போ உடனே மகா இருக்காங்க. மகாவை பார்த்து, அம்மா என்ன வேலை செஞ்சுருக்கீங்க, நான் இல்லாமல் எப்படி நீங்கள் நிச்சயதார்த்தம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட கேட்குறாரு. உடனே மகா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் வாடா இப்போ தான் வரியா, நீ கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததுன்னா நீயும் நிச்சயதார்த்தத்தில் கலந்துருக்கலாம், உனக்கு இப்போ தாண்டா நிச்சயதார்த்தம் பண்ணோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை கேட்டு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சிவா. உடனே மகா சொல்கிறாங்க, யாரை கேட்கணும், உங்கள் அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட போய் இதை கேளு, ஆனால் அவங்களுக்கு எதனா ஒன்று ஆகிட போகுதுடா, நீ அவங்க பேச்சை தட்ட மாட்டேன்றதுனால அவங்க உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சிட்டாங்க, இதுவரையும் நீயும் தட்டனது இல்லையே சிவா, இதுக்கு மேலும் போயிட்டு நீ எதனா வேண்டாங்கண்டான்னு சொன்னீன்னா அவங்க உடம்பு கண்டிஷன் அப்படி, அவங்களுக்கு ஏதாவது ஆகிட போகுதுப்பா அப்படின்றாங்க மகா. உடனே அன்னபூர்ணியும் வராங்க. அன்னபூர்ணியும், சிவா என்னையா நீ இன்னைக்கே வந்துடுவேன்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயதார்த்தத்தை உன்னை வச்சே பண்ணியிருப்போம் ஐயா, உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணையா அப்படின்றாங்க. ஏன் பெரியம்மா அது மாதிரி ஒரு முடிவெடுத்தீங்கன்னு கேட்குறாரு. என்னையா அப்படி கேட்குற, நான் இனிமேல் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான்யா, நீ என் பேச்சை மீற மாட்டேன்றதுக்கு தான்யா நான் உனக்கு நிச்சயம் பண்ணி முடிச்சிட்டேன்யா அப்படின்றாங்க, உனக்கும் சுவாதிக்கும்னு. ஏன் பெரியம்மா சுவாதி மனசில் என்ன இருக்குன்னு கேட்டிங்களே, என் மனசில் என்ன இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்களா அப்படின்ட்டு கேட்குறாரு. அன்றைக்கி அப்படி தான் சிந்து பொய் சொன்னான்ட்டு, அவள் பொய் சொல்ல மாட்டான்ட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க, அதுக்கப்புறம் விவாகரத்து வாங்க சொன்னீங்க, சிந்து கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொன்னீங்க, இப்போ என்னை கேட்காமலே நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கீங்களே, என் மனசு என்ன பெரியம்மா, பேப்பர் இல்லை கிழிச்சி எறியறதுக்கு, ஒன்று பதிஞ்சிருச்சுன்னா அது அப்படியே காலத்துக்கும் அழிக்க முடியாது, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையேன்னு சொல்கிறாரு. உடனே அன்னபூர்ணிக்கு முகம்லாம் மாறுதுங்க. நாளைக்கு முடிவாக என்ன முடிவு எடுக்கிறாருன்னு சிவா. தொடர்ந்து பார்ப்போம் இந்த கதையை. நன்றி, பாய் பாய்.